Hi, this is Suresh from Coimbatore. கோவையிலேருந்து உங்க சுரேஷ் பேசுறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த நீட் எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நேற்று கூட நிறைய பேர் சார் எப்போ ரிசல்ட் வரும்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸ். ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அப்டேட் கொண்டு வரணும்னால இந்த வீடியோ நம்ம ப்ரெசென்ட் பண்றோம். நீட் ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ பார்க்கணும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க. தொடர்ந்து நிறைய எஜுகேஷன் அப்டேட்ஸ் நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கோம். அந்த வகையில் இப்போ நீட்டை பற்றி நம்ம சின்ன அனாலிசிஸ் பார்ப்போம். ஸோ நீட் அப்படின்னு பொறுத்தவரை இந்த நீட் எக்ஸாமினேஷனை பொறுத்தவரை ஆஸ் பர் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோடைய அந்த ரிப்போர்ட் படி நாளைக்கு அதாவது அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி இந்த ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிற சான்சஸ் மிக மிக அதிகம். மேபி அப்படி நாளைக்கு ஏதாவது சின்ன சின்ன டிஸ்கம்ஸ் இருந்தால் கூட இமீடியட்டா இன்னும் 1 or 2 டேஸ்ல உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நீட் ரிசல்ட் வந்துடும். இந்த நீட் ரிசல்ட்டை பொறுத்தவரை அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்மோஸ்ட் அரௌண்ட் தி அக்ராஸ் இந்தியா ஃபுல்லாக நம்ம எடுத்து கணக்கெடுத்து பார்க்கும்போது தமிழ்நாட்டிலேருந்து ப்ரெசென்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதர்வைஸ் ஐ எம் சாரி டு சே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் தான் லாஸ்ட் லெவலில் இருக்கிறதா வந்து ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எந்த ஸ்டேட் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜஸ்தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நல்லா பண்ணியிருக்காங்க. டெல்லி வந்து செகண்ட் பிளேஸ்ல பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் தேர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி சீக்வன்ஸ் நிறைய ஸ்டேட்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேட்களுடைய அடிப்படையில் தமிழகம் வந்து லாஸ்ட்ல வருது அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன் நாம வந்து இதை நம்ம சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தடவை தமிழ்நாட்டிலேருந்து கிட்டத்தட்ட 1,17,000 பேர் வந்து நீட் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஓவராலாக பார்க்கும்பொழுது கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்த அளவுக்கான கட் ஆஃப் வந்து வருமா, அது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் நினைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இட் இஸ் கோயிங் டு ஹேவ் சம் ஆல்ட்ரேஷன்ஸ். நம்ம நினைச்ச மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறது தான் இந்த ஒரு ரிப்போர்ட் சொல்ல வருது. ஸோ அதனால இதில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நீட் ஆஸ்பிரன்ஸாக இருக்கிறவங்க நீங்க ஏற்கனவே இருக்கிற அந்த ஆன்சர் கீயை பார்த்துட்டு உங்களுக்கு வேலிடா ஸ்ட்ராங்கா மார்க் வரும் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கிறவங்க மட்டும் நீங்க வந்து தைரியமா நீங்க கொஞ்சம் தைரியமா இருக்கலாம். கொஞ்சம் பயாசிங் மோட்ல இருக்கிறவங்க தாராளமா வந்து நீட் அஸ்பரன்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீட் கிடைக்குமா அப்படிங்கிறது ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்க கட் ஆஃப் வந்ததுக்கு அப்புறம் தெரியும். ஆல்மோஸ்ட் ஏற்கனவே ஒவ்வொரு இதுலயும் என்னென்ன கட் ஆஃப் அப்படிங்கறத அவங்க சொல்லிட்டாங்க. ஓசிக்கு வந்து எவ்வளவு இருக்கணும், எஸ்சிக்கு எவ்வளவு இருக்கணும், அதர் பிரான்ச்சஸுக்கு வந்து மினிமம் கட் ஆஃப் என்ன இருக்குங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் இந்த நீட் ரிசல்ட் வந்து 12ஆம் தேதி பப்ளிஷ் ஆக போது. ஏன் இந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு வரோம் அப்படின்னா, சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்ல கூட நீங்க வந்து இன்ஜினியரிங் படிக்கலாம், ஒருவேளை எம்பிபிஎஸ் கிடைக்கலாம், இன்ஜினியரிங் படிக்கலாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு மார்க் வந்து நல்லா வரும் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம். அதனால நான் நீட்டுக்கு போகலாம் கூட நினைச்சிருக்கலாம். அந்த இடத்துல தான் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாக இருந்தா நீங்க தாராளமாக அதை ப்ரொசீட் பண்ணலாம். இல்ல இந்த இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, சரியா பண்ணலங்கிற ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு வரதுனால தேர் மே பி ஏ சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு என்ன பண்ணுதுன்னா ஒரு டவுட்டை கிரியேட் பண்ணுது. ஸோ அதனால இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த தாட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் டெஃபினட்டா யூ மேபி இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு இருந்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க கிளாரிட்டியா இருந்துக்குங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் வெயிட் பண்றோம். தொடர்ந்து வேற ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தால் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை, see you.